இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை கண்டிப்பா உங்க லைஃப்ல பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாரும் ஸ்கூல் டைம்ல ஃபைட்லாம் நடந்திருக்கும். வாடா சிங்கிள்ஸுக்கு வாடா விட்டுருவோம். அந்த மாதிரி ஒன்று என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு பையனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. சரி ஓகே லஞ்ச் பிரேக்ல வந்து இந்த சண்டையை வச்சுக்கலாம் சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணிட்டு, சரி மச்சான் நீ சண்டை போட போறோம், ஏதோ பெரிய சண்டையா நடக்க போகுது, இன்னைக்கு அவ்வளவுதான் ரத்த கலை தான் ஆக போகுதுன்னு சொல்லி நாங்க ஏதோ பெருசா நினைச்சிட்டு போறோம். அந்த இடத்துல போனா நடந்ததே வேற. என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 6 feet செம்ம ஹைட்ல இருப்பான். அவன் வந்து இன்னொரு பையன் கூட சண்டை. சரி சொல்லிட்டு நாங்க அங்க போய் நிக்கிறோம், சுத்தி எல்லாருமே நிக்கிறோம். சரி பாக்குறோம் ரொம்ப நேரமா பாக்குறோம், எதுவுமே நடக்கல. அப்புறமா தான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, என்னடா இவங்க சண்டையே போட்டுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட ஏய் போடா நீதான் சண்டை போடணும்னா போடா அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவனை அடிக்க சொல்லு. அந்த பையனை பார்த்தா அவனை அடிக்க சொல்லுன்றான். அப்புறமா என்னடான்னு சொல்லி கேட்டா, எனக்கு அவனை பார்த்தா சிரிப்பா இருக்குதுன்றான். அவன் சொல்றான் இவனை பார்த்தா எனக்கு காமெடியா இருக்குன்றான். எங்களுக்கு கொஞ்ச நேரத்துல இவனுங்களை பார்த்து ரொம்ப சிரிப்பா இருக்குது, என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி இவ்வளவு பிரச்சனை நடந்தது இருக்கு, என்னதானா எதனால சண்டைன்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்லி நான் கேட்டேன். அப்புறமா சொல்றாங்க அசம்பிளில இவன் காலை மிதிச்சிட்டான். ஏன்டா காலை மிதிச்சதுக்காமடா சண்டைக்கு வருவீங்க, எனக்கு புரியலடா எனக்கு. இதுல வேற இவங்களுக்கு வந்து ஐஸ் கட்டி பஞ்சு இவனுங்க போற சண்டைக்கு இதுல வேற கைக்கு நடுவுல கல்வி சாவியில வச்சிருந்தாங்க. சண்டை போடுறது பெரிய சண்டைக்கார மாதிரி. கடைசியில பார்த்தா சண்டை நடக்குது, ஒரு இடமும் நடக்கல. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நீங்க சண்டை போட்டா போடணும் போட்டுட்டு போங்க, நான் கிளாஸ் டைம் கிளம்புறோம் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம். இந்த மாதிரி ஸ்கூல் டைம்ல உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? சரி உங்க ஃப்ரெண்ட் யாராவது இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க கமெண்ட்ல அவங்களோட பேர் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க.